ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 14 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். திதி துவாதசி மாலை 4:11 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் பூராடம் மாலை 6:16 மணி வரை, பிறகு உத்தராடம். யோகம் சித்தி காலை 3:17 மணி வரை, அதன்பின் வியதிபாதம். கரணம் சைத்துழை மாலை 4:02 மணி வரை, பிறகு கரசை காலை 4:38 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கிற நாளுங்க. காலையில இருந்தே மனசுல ஒரு புது தெம்பு இருக்கும். முடங்கி கிடந்த வேலைகளை எல்லாம் இன்னைக்கு வேகமா செஞ்சு முடிப்பீங்க. தொழில்ல இருந்த போட்டிகள் குறையும். உங்களுடைய நிர்வாகத் திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. புதுசா ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா அதை இன்னைக்கு செயல்படுத்தலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பத்தின நல்ல செய்தி வர வாய்ப்பு இருக்கு. மதியத்துக்கு மேல சின்னதா ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனா அது உங்களுக்கு லாபமா தான் முடியும். காலலர் தினமான இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து அழகான ஒரு பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மனைவி அல்லது கணவன் வழியில உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். பிள்ளைகளோட படிப்புல இருந்த அக்கறை உங்களுக்கு திருப்தியை தரும். ஆரோக்கியத்திலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சுறுசுறுப்பா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால காலையில நேரத்துல ரொம்பவே நிதானமா இருக்கணும். யாராவது வம்பிழுத்தா கூட சரிங்கன்னு சொல்லிட்டு போயிடுங்க. வாக்குவாதம் பண்ணுனா அது உங்களுக்கே வினையா முடியும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். மதியத்துக்கு மேல இந்த நிலைமை மாறி மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். வியாபாரத்துல மதியம் வரைக்கும் புது முதலீடுகள் எதையும் செய்யாதீங்க. மதியத்துக்கு மேல லாபம் வர ஆரம்பிக்கும். பாதியில நின்ன வேலைகள் எல்லாம் வேகம் எடுக்கும். நண்பர்கள் மூலமா உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். காதலர் தினத்துல காலையில சின்ன ஊடல் வந்தாலும் சாயங்கால நேரத்துல 2 பேரும் சமாதானமாகிடுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல காலையில சின்ன அலைச்சல் இருக்கும். மதியத்துக்கு மேல புத்துணர்ச்சியா உணர்வீங்க. அம்மாவோட உடல்நிலையில கவனம் தேவை. மதியத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நபரை சந்திப்பீங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இறை வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வழிகாட்டும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மதியத்துக்கு மேல சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. காலையில வரைக்கும் எல்லா வேலையும் வேகமா முடிச்சிருங்க. முக்கியமான கையெழுத்து போடுறது, பெரிய முடிவுகள் எடுக்கிறது எல்லாம் காலையிலேயே செஞ்சிடுறது நல்லது. மதியத்துக்கு மேல மனசுல ஒரு விதமான குழப்பம் வந்து போகலாம். முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க. அதனால முக்கியமான வேலைகளை தள்ளி வைங்க. தொழில்ல காலையில நல்ல லாபம் இருக்கும். ஆனா மதியத்துக்கு மேல யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ வேண்டாம்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்க மதியத்துக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன தப்பு கூட பெருசா தெரியும். காதலர் தினத்துல மதியத்துக்கு மேல பார்ட்னர் கூட பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். ஜீரண கோளாறு இல்லைன்னா தலைவலி வர வாய்ப்பிருக்கு. இரவு நேரத்துல சீக்கிரம் தூங்குறது நல்லது. மதியத்துக்கு மேல வெளியூர் பயணங்களை தவிர்த்திடுங்க. மௌனம் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் இலை பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாம் ஈஸியா முடிகிற நாளுங்க. எதிரிகள் எல்லாம் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுவாங்க. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். கடன் தொல்லைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புது வழி இன்னைக்கு கிடைக்கும். உங்க மேல மத்தவங்க வச்சிருந்த நம்பிக்கையை இன்னைக்கு நீங்க காப்பாத்துவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. கஷ்டமான வேலையை கூட ஜாலியா செஞ்சு முடிப்பீங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல இடம் அமையும். காதலர் தினத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பிள்ளைகளோட குறும்புகள் உங்களுக்கு சிரிப்பை தரும். ஆரோக்கியம் ரொம்ப தெம்பா இருக்கும். பணவரவு இன்னைக்கு திருப்திகரமா இருக்கும். நீண்ட நாள் கனவு ஒன்று நனவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் பலமா இருக்கிறதால ஒரு கெத்தான நாளா இருக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்டு நடப்பாங்க. அவங்களால உங்களுக்கு பெருமை சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கதவை தட்டும். தொழில்ல இன்னைக்கு உங்க கை ஓங்கி இருக்கும். போட்டியாளர்களை திறமையால ஜெயிப்பீங்க. பங்குச்சந்தையில சின்னதா முதலீடு செஞ்சா லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாக திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க. காதலர் தினத்தை இன்னைக்கு ரொம்ப விசேஷமா கொண்டாடுவீங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் மறைஞ்சு உற்சாகம் பிறக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். சுவையான உணவுகளை இன்னைக்கு சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜாவா உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் அடர் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல அம்மாவோட அன்பு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற நாள். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல வேலைப்பழு இருந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு அனுபவசாலிகள் கிட்ட இருந்து உதவி கிடைக்கும். காதலர் தினத்துல இன்னைக்கு உங்க பார்ட்னருக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. மனசு ரொம்ப லேசா இருக்கும். உறவினர் மத்தியில உங்களுக்கு இருந்த மரியாதை கூடும். நீண்ட நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு தேடி வரும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நேரத்துக்கு சாப்பிடுங்க. சாயங்கால நேரத்துல மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி வந்து சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பாட்டில் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகபோகங்கள் தேடி வரும் நாளுங்க. வீட்டை அலங்காரம் செய்யறது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுன்னு இன்னைக்கு நாள் ஜாலியா போகும். பெண்கள் வழியில உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழில்ல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஜவுளி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. வெளிநாடு போற முயற்சி இன்னைக்கு வெற்றியடையும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன ஊடல்கள் மறைஞ்சு இன்னைக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் குவியிற நாளுங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இன்னைக்கு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த கடன் தொகை இன்னைக்கு தானா வந்து சேரும். மனசுல இருந்த பயம் விலகி தைரியம் பிறக்கும். வியாபாரத்துல எதிர்ப்புகள் அடங்கும். புதுசா தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்துவீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துல கலந்துக்குவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிற நாளுங்க. குடும்பத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க பேசுற பேச்சுக்கு மத்தவங்க கட்டுப்படுவாங்க. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. தொழில்ல இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பங்குச் சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல உங்க நிர்வாகத் திறமை வெளிப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். விருந்தினர்கள் வருகையால வீடு களகட்டும். வாழ்க்கை துணையோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணுல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் நீங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதால நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. எடுக்கிற காரியத்துல வெற்றி நிச்சயம். சனிக்கிழமை உங்க ராசிநாதனுக்கு உரிய நாள்ங்கிறதால இன்னைக்கு நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு உறுதி இருக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழல் அமையும். வியாபாரத்துல லாபம் திருப்திகரமா இருக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான லாபம் உண்டு. உத்தியோகத்துல உங்க வேலையை சரியா முடிச்சு மேலதிகாரிகளோட பாராட்ட பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்துல பெரிய லாபத்தை கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். உறவினர்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வீட்ல ஏதாவது விசேஷம் நடத்தலாமான்னு திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடுறதுல கவனம் செலுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் நாளுங்க. ஆனா எல்லாமே சுப செலவுகளாத்தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு காட்டுவீங்க. யாராவது உதவி கேட்டா தாராளமா செய்வீங்க. அது உங்களுக்கு மன அமைதியை தரும். தொழில்ல இன்னைக்கு நிதானமா இருக்கிறது நல்லது. பெரிய முதலீடுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யுங்க. உத்தியோகத்துல வேலைப்பழு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா சமாளிச்சு முடிச்சிடுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் வர வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் உஷாரா இருங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. தூரத்து சொந்தத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் சோர்வு தெரியலாம். நல்ல ஓய்வெடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தர்மசாஸ்தா ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். சமூகத்துல உங்க மதிப்பு மரியாதை கூடும். நீண்ட ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும்.
அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீசுது. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் தொடங்க இது ரொம்ப ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். நண்பர்களோட சேர்ந்து ஒரு விசேஷமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புது வசந்தம் வீசும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.